சுவாமி, விதியை மதியால் வெல்ல முடியாது என்று நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்கள். அப்போது ஊழ்வினையை எப்படி அது வெல்லலாமா? யார் வெல்றது? யார் வெண்ணவன்? இது வரைக்கும் ஒருத்தனை வெண்ணவனே கிடையாது. ஊழ்வினையை வெல்லணும்னு சொன்னால் உலக விஷயத்தை அவன் மறக்கணும். அவனால் மட்டும்தான் அதை வெல்ல முடியும். ஆனால் விதியை வென்னிட முடியாது. உன்னுடைய வினையை வெல்லலாம். இப்போது ஒரு மனிதன், நீங்கள் இருக்கிறீங்க, சிறிய வயசில் உங்களுக்கு எதுவும் நன்மை தீமைகள் தெரியாதால பல பாவங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள். ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவுகளை இன்றைக்கி அனுபவிச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் ஏன் நமக்கு வந்தது, இந்த துன்பங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது இளமையில் செய்த பாவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஞாபகத்துக்கு வரும்போது இதுக்கு பரிகாரம் என்ன, ஏதாவது வழி இருக்குதா இதை தீர்க்கறதுக்கு அப்படின்னீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ துன்பங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அவளுக்கு அவ்வளோ தர்மத்தை இந்த உலகத்துக்கு பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் கழிஞ்சு போயிடும். ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னா உன் சம்பாதனை நீயே சாப்பிட போகிறதில்ல. நீ சம்பாதிச்சு வச்சு எவனோ வந்து சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட போகிறான். அப்புறம் உன் பாவம் எப்படி போகும்? பாவத்தினுடைய விளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் பிறப்பு. இப்போ இந்த செய்த பாவங்கள் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ துன்பங்கள் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இதிலேருந்து வெளியே வரலாம்? தர்மத்தை பண்ணால் வெளியே வரலாம். எந்த உலகத்தில் நீங்கள் பல பேருக்கு பாவங்களை பண்ணீங்களோ அதே உலகத்தில் பல பேருக்கு நன்மைகளை செய்யும்போது அந்த பாவம் உங்களை விட்டு விலகிடும். உங்களை விட்டு விலகும்போது நீங்கள் சுத்த பிறவியாக நிற்பீங்க. அப்போ அடுத்த பிறவியில் அருமையான பிறப்பு கிடைக்கும். இதை அறிஞ்சோம்னா நம்ம தவறுகள் செய்யாமல் நம்மளை திருத்திப்போம். இதை அறியறதே இல்லை. உடலில் பலங்குது, பாக்கெட்டில் பணங்குது, சுற்று பத்தம் எல்லா சொந்தங்களுக்குது. என்னை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது. பல தவறுகள், பல பேர் மனம் வருந்துற மாதிரி துன்பப்படுறோம். இந்த பல பேர் மனம் வருந்தி சொல்கிறது தான் சாபம் இல்லையா? அதுதான் சாபம். அந்த சாபத்தை தீர்க்கணும்னா பல பேர் வாயில் ஐயோ அந்த புண்ணியவான்ற வார்த்தையை நீங்கள் வர வச்சுக்கணும். உங்களுடைய செயல்கள் மாறும்போது அப்போ அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கிடும். இல்லைன்னா அந்த சாபம் உங்களை விட்டு நீங்காது, நீங்களே அனுபவிக்க வேண்டியதாக வரும். இதுதான் இங்கே விதிக்கும் மதிக்கும் வேலையே கிடையாது. எப்பவுமே விதியை உலகத்தில் ஒருத்தனும் வெண்ணவனே கிடையாது, யாருமே கிடையாது. சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. விதியை மதியால் வெண்ணான்னா அவனுக்கு மரணமே இல்லைன்னு அர்த்தம். யார் வெண்ணவன் உண்டு? கடவுள் இருக்குதுன்னு ஒன்றும் செத்தான், கடவுள் இல்லைன்னு ஒன்றும் செத்தான். அதனால் விதியை வெண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது, மகானுக்கு கூட கிடையாது. இப்போ ஊழ்வினைக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு ஊழ்வினை? ஊழ்வினைன்றது என்ன? முன் செய்த வினை. ஊழ்வினை என்ன? முன் செய்த வினைகள். இப்போ முன் செய்த வினையால் இப்போ துன்பப்படுற தெரியுது. நல்லா உனக்கு நல்லா சம்பாதிக்கிற, நல்ல மனைவி, நல்ல மக்கள் இருக்கிறான், ஆனால் துன்பப்படுற, சம்பந்தமே இல்லாத துன்பப்படுற. இதுக்கு காரணம் என்னன்னு சிந்திக்கணும். சிந்திச்சின்னா ஊழ்வினை, முன் செய்த வினை இங்கே மூழுதே. இதை தான் பட்டினத்தார் சொல்கிறார், உஜினியில் சொல்கிறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணரப் பெற்றேன். உன் உடல் எடுத்து பின் செய்த வினை யாதொன்றும் இல்லை, முன் செய்த வினையே இங்கு மூண்டதுவேன்றார். அப்போது இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவத்தையும் பண்ணலப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய துன்பம் எனக்கு ஏன் வந்ததுன்னா முன்பிரிவில் செய்த வினை இங்கே மூழுது எனக்கு அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய மகானுக்கே மூழுதே, சராசரி மனுஷன் கடவுளையே நினைக்காதவன் நமக்கு மூலாதா? அதனால் எந்த வினை இந்த உலகத்தில் நம்ம செய்தோமோ அதே உலகத்துக்கு நீ நன்மையை செய்யும்போது அந்த ஊழ்வினை உன்னை விட்டு விலகிடும். அப்போது நன்மைகளை செய்யணும். நான் ஏன் செய்யணும்னா துன்பத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். இது யாராலையும்
ஒரு சாமியார்கிட்ட போனால் ஒரு சரி பண்ணிடுவார். எந்த சாமியாராலையும் எவனும் சரி பண்ண முடியாது. இது ஏமாளித்தனம். இது அவர்கிட்ட போனால் சரியாயிடும், இவர்கிட்ட பேசினா சரியாயிடும். இதெல்லாம் தன்னை அறியாமல் பேசுகிற விஷயம். உன்னுடைய வினையை நீ தான் அழிக்கணும். நீ அழிக்கிறதுக்கு சாமியாரால் வழி சொல்ல முடியுமே தவிர எந்த சாமியாராலையும் உன்னுடைய வினையை அழிக்க முடியாது. அப்படி அழிக்கிறதா அந்த உலகத்தில் துன்பம்ன்றதே யாருக்குமே இருக்காது. எல்லா சாமியாரும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் துன்பத்தை போக்கிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நடக்காத காரியம். அதெல்லாம் ஒரு கற்பனை. நிஜ வாழ்க்கையில் சிந்திச்சு பார். இந்த துன்பம் வந்துடுச்சு எனக்கு, ஏன் வந்தது? முன்னாடி ஏதோ வினை செய்துக்கிறேன். அப்போ இதை எப்படி தீர்க்கிறது? நன்மையை செய்து தீர்த்துடு. அப்போ தான் அந்த வினை உன்னை விட்டு விலகுமே தவிர இல்லைன்னா விலகாது. இப்போது நீங்கள் தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுடைய வினைகளை போக்கலாம்னு சொல்லிக்கிறீங்க. சரி. இப்போ சுவாமி, நம்மளுக்கு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் நம்மளை எங்கள் இப்போ கோயிலுக்கு நம்ம ஆசிரமம் கட்டுறதுக்கு தர்மம் கொடுக்குறாங்க. ஆமாம். அவர்களுக்கும் அதே வினைகள் போகக்கூடிய கண்டிப்பாக போகும். ஏன்னு சொல்கிறேன்னா, இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு கோயிலுக்கு போய் உதவி பண்ணுறீங்க. உதவி பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கோயிலுக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன்னுட்டு. ஆனால் அந்த சாமிக்கு தெரியாது. ஏன்னா அது சாமியில் சிலை. அப்போ அந்த சாமிக்கு தெரியாது. இப்போது இந்த ஆசிரமத்தில் உதவி பண்ணும்போது உனக்கும் தெரியும், வாங்கின எனக்கும் தெரியும். அப்போது நீ கொடுத்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ இந்த புண்ணியமா இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னு தெரியுமா? அந்த புண்ணியமே உன்னை சேரும். அதனால் இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது பாவங்கள் கண்டிப்பாக அழிஞ்சிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், எந்த பாவமும் உனக்கு நிற்காது இந்த மாதிரி உதவிகளை செய்யும்போது. ஏன்னா மனிதன் மரணம்ன்றது இயற்கையான விஷயம். பணம் இப்போ நீ கொடுக்குற எனக்கு, நான் பணத்தை வாங்குகிறேன் நான். ஆனால் கொடுத்து நீயும் இருக்க போகிறதில்ல, வாங்கின நானும் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீ கொடுத்த பணம் இந்த உலகத்தில் நிற்க போகுது. உன் உழைப்பை பலாயிரம் பேர் பயன்படுத்த போகிறான், பலாயிரம் பேர் அதில் நடக்க போகிறான், பலாயிரம் பேர் உபதேசங்கள் வாங்க போகிறான். அப்புறம் எங்கே உனக்கு பாவம்? அழிஞ்சே போயிடும் அந்த பாவம். ஏன்னா செய்கிற செயல் இறைவனுக்காக செய்துங்கிற நீ. அதை யார் மூலியமாக செய்கிற? ஒரு குரு மூலியமாக செய்கிற. அப்படி செய்யும்போது அந்த குருவனுடைய மனமாகப்பட்டது உன்னை தாக்கும். அப்போ உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படும், கண்டிப்பாக அழிக்கப்படும். சுவாமி, இப்போது குழந்தைகள் பிறந்தவுடனும் சரி, அல்லது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அரைஜான் கயிறுன்னு சொல்லக்கூடிய அர்ணா கயிறுன்னு சொல்லுவாங்க. சரி. அது கட்டுவதன் மூலமாக எமது உடலுக்கு நல்லதா அல்லது நம்ம எதுக்காக அது நல்லது என்ன சொல்லமா? இவ்வளோ சிக்கலான கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ஒரு குழந்தை பிறந்த உடனே அண்ணா கயிறு கட்ட மாட்டாங்க, எந்த குழந்தைக்கும் கட்ட மாட்டாங்க. இந்த வெள்ளை எருக்கன் செடி இருக்குது இல்லை, அந்த வெள்ளை எருக்கனுடைய செடியினுடைய நாரை எடுத்து சுருட்டி அதை தான் முதல்ல குழந்தைக்கு கட்டுவாங்க. யாருமே அண்ணா கயிறு கட்ட மாட்டாங்க குழந்தைக்கு. அந்த வெள்ளை எருக்கனுடைய இதை நாரை கட்டும்போது அந்த இடுப்பில் புண்ணாகாது. ரெண்டாவது, அந்த இடுப்பு சுருங்கி இருக்கும். அது காலப்போக்கில் அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கயரில் கட்டுவாங்க, இல்லை சில பேர் வெள்ளியில் கட்டுவாங்க. இது எல்லாம் எதுக்குன்னா, சுரக்கா மாதிரி ஆகிடுவான் மனிதன் அதை கட்டலைன்னா. அந்த அண்ணா கயிறு கட்டலைன்னா சுரக்கா மாதிரி நேராக ஆகிடுவான். அவனுடைய உடல் அமைப்பே மாறி போயிடும். அப்போது இந்த அண்ணா கயிறு அதை கட்டுறதால தான் வயிறு தனியாகவும் இடுப்பு தனியாகவும் இருக்குது. இது அதுக்கு மட்டுமே இல்லை, அந்த அண்ணா கயிறை கட்டினா பெண் பிள்ளையாக இருந்தால் அரமனைன்னு ஒன்று கட்டுவாங்க. ஆண் என்னமா தெரிவிக்கிறாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால் தாய்த்துக்கள் கட்டுவோம், தகுடு கட்டுவோம். இது எதுக்காகன்னா, இது அடிக்கடி சுற்றி அந்த அண்ணா கயிறு இடுப்பினுடைய மூலாதாரத்தை தொடும். இடுப்பினுடைய மூலாதாரத்தை அந்த இடத்தை தொடும்போது சில சாமியாரங்கள்லாம் உபதேசம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த சவுக்கு காய் இல்லை, அதை அந்த அண்ணா கயிறில் கட்டி பின்பக்கமாக கட்டி விட்டுடுவாங்க. அப்போது அது குத்திக்கினே இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு அந்த கூர்மை. அப்போ அவனுடைய நினைப்பு எங்கே இருக்கும்? மூலாதாரத்திலேயே இருக்கும். அதுக்காக கட்டுறது. இல்லைன்னா அவனை அங்கே நினச்சிக்கிட்டான்னா நினைக்க மாட்டான், அதுக்காக அதை கட்டுவாங்க.
ஆனால் இந்த குழந்தைக்கு அதை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த அரமனை, இந்த தாயத்து இதெல்லாம் அங்கே குத்தும்போது அந்த குழந்தைக்கு தன்னறியாமையே நினைவு அங்கே போகும். அப்போ அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், எண்ணங்கள் நல்லாயிருக்கும். அதுக்காக அது கட்டப்படுறது. இப்போது இந்த தொப்புள் தாயினுடைய தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து அதை இது காய வச்சு அதை ஏதோ காயத்தில் போட்டு கட்டிடுவாங்க. இல்லை அந்த குழந்தையினுடைய தொப்புல வச்சு, காஞ்ச தொப்புல வச்சு, வாழைப்பழத்தில் வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓஹோ, அது எதுக்கா? அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு. பல வருஷமாக குழந்தை இல்லை. இந்த காஞ்ச தொப்புள் இது விதை மாதிரி. இந்த காஞ்ச தொப்புள் வாழைப்பழத்தில் வச்சு அந்த குழந்தை இல்லாத பெண்ணை முழுங்கிட சொல்லுவாங்க. முழுங்கிட்டாக்கா அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. ஏன்னா அது ஒரு விதை. அதே நேரத்தில் அந்த காஞ்ச தொப்புல ஒரு தாய்த்து உள்ள சொருவி அண்ணா கயிற்றில் கட்டிடுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு பயம், பேய் பிசாசெல்லாம் வராது, இவனே இருக்கிறான், அதை பற்றி யோசிக்கல. ஆனால் அந்த தாயத்து குடலினுடைய ஒரு கருவோடு மாதிரி துண்டை எடுத்து தாயத்தில் சொன்னால் காற்று கருப்பு வராது. இது மனிதனுடைய நம்பிக்கை சாமி. அதை நம்ம குறை சொல்லவே வேணாம். அவங்க செய்கிறது செயல் செய்துன்னு நல்ல வழியில் போங்கோ. அதுதான் நான் சொல்லின்னு இருக்குது. ஒரு விபச்சாரியை விட கேவலமான நிலைமைக்கு போனால் அந்த பத்திரிகையினுடைய பொண்டாட்டி. ஆமாம், அப்படிப்பட்டவன் அவளை அந்த நாட்டினுடைய சட்டப்படி என்னன்னா இந்த மாதிரி கணவனுக்கு துரோகம் பண்ண பெண்களை குதிரை மேலே ஏற்றி அமுச்சிடணும். ஊர் மக்கள் கல்லால் அடித்து கொண்டுடுவாங்க. இந்த கல்லால் அடித்து கொல்லும்போது அதுக்கப்புறம் இவர் மன்னராக இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவன் பொண்டாட்டியே சரியில்லை, இவன் வந்து நம்மளெல்லாம் வேண்டும், எவ்வளோ கேலி கூத்தாங்க. அதனால் கேட்குறாரு ஒரு பட்டினத்தார்கிட்ட, ஐயா என் மனைவி இப்படி பண்ணிட்டா, எனக்கு இவ்வளோ அசிங்கமாகி போச்சு, நான் இனி இந்த ஊரில் வாழ முடியாது, அதனால் நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, நீ வர்றதும் வராதும் அது ஊன் விருப்பம், நான் வான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவர் இவர் கூட தெரிஞ்சிடுறாரு. என் கூட வந்தால் பல இன்னல்களை படணும் அப்படின்ட்டு வந்துடுறாரு. பட்டினத்தார் வந்து சிதம்பரத்தில் சிதம்பர சுவாமிகிட்ட உபதேசம் வாங்கின்னு திருவோடு வாங்கின்னு வர்றார். அந்த திருவோட்டில் வந்து முதல்ல தாயினுடைய கையில் பிச்சை வாங்கணும்னு சொல்லிட்டு வாசப்படியில் வந்து பிச்சை கேட்குறாரு. அப்போ தாய் போட வரும்போது சொல்கிறாங்க, என்னடா நீ சிதம்பர சாமிக்கிட்ட போய் உபதேசம் வாங்கியிருந்தா நீ ஞானி ஆகிருப்பேன்னு இப்போ கேட்டியே, சீடர் எப்படி இருக்கணும் அதுக்கு சொல்கிறேன். சிதம்பர சாமிக்கிட்ட போய் உபதேசம் வாங்கினேன், அப்போ ஞானி ஆகிருப்பேன்னு பார்த்தேன், நீ இன்னும் கூட முழு ஞானி ஆகலையாடா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றாங்க, நீ ஞானி ஆனவனுக்கு உனக்கு எதுக்குடா திருவோடு அப்படின்றாங்க. அதுவும் பந்தம். அப்போ நீ அது மேலே ஒரு பற்று வச்சுக்கிறதில்ல, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா நான் போட்டுட்டாமான்றாரு. இப்போ நான் சொன்னேன் போட்டுடுவேன், நான் போன பிறகு தேடி எடுத்துப்பேன், அதனால் நீயா போடாத போனால் தேடாத அப்படின்ட்டாங்க அந்தம்மா. இவருக்கு ஓடு தொலைஞ்சு போச்சு. பத்திரகிரி வந்தார், 2 பேரும் ஒரு பிள்ளையார் கோயிலில் தங்கி இருக்கிறாங்க. இவர் பத்திரகிரி போய் பிச்சை எடுத்துன்னு வர்றார் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது ஒரு நாய் கத்துற சத்தம் கேட்குது இந்த பிள்ளையார் கோயிலில். அப்போ இவர் சீடர் பத்திரிகை சொல்கிறாரு, சாமி ஏதோ ஒரு நாய் கத்துது சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, போய் பாரு என்னான்னுட்டுன்றாரு. போனால் அங்கே ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது நாய். அப்போ இதை வந்து சொல்கிறாரு, இது நாய் வந்து ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது சாமி அப்படின்றாரு. அந்த தாய் நாய் செத்து போச்சு, நான் போய் பார்த்த உடனே அப்படின்றாரு. அப்போ அந்த குட்டியை நீ தான்ப்பா வளர்க்கணும் அப்படின்னுறாரு. அதனால் அந்த நாயை தூக்கின்னு திரியிறாரு. அந்த நாயை தூக்கின்னு திரிஞ்சு கடைசியாக திருவடை மருத்துவர் வாசப்படியில் உட்காந்துங்கிறார். இவர் கிழக்கு பக்கம், அவர் வடக்கு பக்கம் உட்காந்துங்கிறார். உட்காந்துக்கும் போது சிவபெருமான் வந்து பட்டினத்தார்கிட்ட பிச்சை கேட்குறாரு. பிச்சை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அது ஒரு குடும்பஸ்தம் உட்காந்துங்கிறான். ஏன்னா அவர் திருவோடு வச்சுக்கிறாரு, நாய் வச்சுக்கிறாரு, ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறாரு, அதனால் அது ஒரு குடும்பஸ்தம் உட்காந்துங்கிறான், அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்றாரு. சரின்னு சிவபெருமான் போயிட்டு பத்ரகிரிக்கிட்ட கேட்குறாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒரு பரதேசங்க, இல்லை அந்த அங்கே உட்காந்துங்கிறாரு, அவர் தான் சொல்லி அமிச்சார் அப்படின்னு. அப்போது இந்த ஆளுக்கு கோபம் வந்துடுது. நம்ம இந்த ஆளை நம்பி நாடு நகரமெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுத்து துண்ணுன்னுக்குறோம், நம்மளை வந்து சம்சாரின்றானே, இந்த ஆள் எதுக்கு சம்சாரின்னு சொன்னான், இந்த நாயை கீழே வச்சுங்கிறதால் தானே அப்படின்ட்டு நாயை ஒரே அடி அடிப்பான் ஓட்லையே. நாய் செத்து போடும். நாய் செத்த உடனே நாய்க்கு மோட்சம் கட்சிது. ஓடு உடஞ்சி போச்சு, எல்லா பற்றும் போயிடுச்சு. இறைவன் இவர் ஆட்கொண்டான். கதையை வந்து படிச்சுட்டு பேசக்கூடாது. அதனால 2 பேரும் திருவடை மருத்துவரில் ஐக்கியமானாங்க. அப்போது பட்டினத்தார் வந்து திருவத்தூரில் ஐக்கியமானார்.
அப்போ காலாஸ்திரியில் இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து திருவத்தூருக்கு வர்றார். அப்போ அந்த கரும்பு நொடியை உடைச்சி சாப்பிடும்போது அந்த முனை தித்திக்குது. அப்போ தித்திக்கும் போது சொல்கிறார், கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். அந்த கரும்பு எப்படிப்பட்டதுறான்னா, இப்போ கேட்டு கடவுளை எல்லாம் அடைவாங்களான்னு அடைய மாட்டாங்க. ஏன்னா அடைஞ்சா அது தித்திக்கும். இவங்க குடும்ப சுவையை தானே அறிய பார்க்குறாங்க, கடவுள் சுவையை அறிய பார்க்கலையா. சிற்றின்பத்தை தானே மனம் நாடி நிற்கிது, பேரின்பத்தை நாடி நிற்கலையா. பேரின்பத்தை நாடி நின்றால் தானே அந்த சுவை தெரியும். சிற்றின்பத்தை தேடி நிற்கும் போது சிற்றின்ப சுவை தான் தெரியும். அதனால அவருக்கு பேரின்ப சுவை தெரியுது. அந்த லிங்கம் எப்படி இருக்குதான்னா பூமியில் இல்லையா, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரிசமமாகுதான். ஆமாம். இப்போ காக்கா இருக்குது இல்லை, காக்கா கருப்பு தானே. இன்னொரு காக்கா இருக்குது தெரியுமா, அண்டம் காக்கா, அதை இதை விட கருப்பு இல்லை. அதனால கருப்புன்னு கூட சொல்லல அவரு, கண்டம் கரியதாம். உலகத்திலே அதை விட கருப்பு இல்லையா. அதனால சொல்றாரு, கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்ற திருவத்தூர் கடல் எதிர்க்கு நிற்குதான். அது யாருக்கு தித்திக்குன்னா தொண்டருக்கு தான் தித்திக்குமா, எல்லாருக்கும் தித்திக்காதான். அதனால அவர் அங்க மோட்சம் வந்தார். இன்னைக்கு சினிமா துறையில் இருந்த ஃபைட்டர், ஒரு பேர் என்ன, சூப்பர் சுப்பராயன், இன்னைக்கு அந்த அவர் சமாதியான இடத்த பெருசாக கோவில் எல்லாம் கட்டி ட்ரஸ்டாக ஆக்கி பெரிய விளம்பரம் பண்ணியிருக்கிறார், நல்ல வேலை செய்திருக்கிறாரு. இது மாதிரி பல பேர் பல செய்யணும். செய்யாத பணத்தை வீட்டிலே போட்டு போச்சோம்னா ஒன்றையும் உலகத்தில் எல்லாம் மறந்து போயிடும் காலப்போக்கில். இந்து மதம் மறைஞ்சது அப்படி தான். காரணம் என்ன, எல்லா மதத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. எல்லா மதத்துக்கும் ஒரு காலங்குது. முஸ்லீம் மதம் 1600 வருஷம் ஆகுது, கிறிஸ்துவ மதம் 2022 வருஷமாச்சு. ஆனால் இந்து மதத்துக்கு காலமே கிடையாது. ஆனால் காலம் இல்லாத மதம் வெள்ளைக்காரன் வந்து 300 வருஷம் உலகத்தை பிடிக்கும் போது உலகத்தில் இருந்த மதத்தெல்லாம் மறைச்சிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் உருவாச்சு. ஆனால் இந்தியாவில் 300 வருஷம் ஆண்டு கூட வெள்ளைக்காரன் இந்து மதத்தை அழிக்க முடியல. காரணம் என்ன, வாழ்க்கையோடு பிணைஞ்சது இது. அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், இங்கே கோயிலில் வீட்லேயே சாமி கும்பிட்டுன்னுப்பான். அதனால இதை அழிக்கவே முடியாமல் போச்சு. இந்துன்னு சொல்கிறான் உலகத்தில் சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தங்கள் இல்லாத மற்ற மதத்துக்கு அர்த்தமற்ற மதங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்துன்னா மூச்சு, இந்துன்னா சந்திரன், சந்திரகலை சூரியகலைன்னு மனுஷனுக்கு இருக்குது 2 மூச்சு இல்லையா. அப்போ உலகத்தில் உலகம் வந்து விழிக்கிறதுக்கு காரணம் சந்திரனும் சூரியனும் தான். மீதி சாமிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. அதுதான் சாமி. நீ காலையில் இருந்தால் அது முகத்தை தான் பார்க்கணும். அது விடியலன்னு சொன்னால் இந்த உலகம் உனக்கு தெரியாது. அப்போ சாமின்றது சந்திரனும் சூரியன் தான், மற்றெல்லாம் சாமி கற்பனை தான். இதுதான் நிஜம். கண்ணெதிரில் இருக்க தெரியும், கண்ணெதிரில் இல்லை, அது இருந்தால் தான் நீ விழிக்க முடியும், அது இருந்தால் தான் நீ தூங்க முடியும். மற்றெல்லாம் கற்பனை சாமி தான். அப்போ அப்படிப்பட்ட சந்திரகலை சூரியகலை மனுஷனுக்குள்ள இருக்குது. உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குது, உலகத்தில் உள்ள ஜீவனுக்கெல்லாம் இருக்குது. அப்போ இந்துன்னா சந்திரன், இந்துன்னா மூச்சு. இது பிறக்கும் போதே உருவாகுது, பிறந்த பிறகு போய் சேரல மதத்தில், இயற்கையோடவே வந்துச்சு. அதனால இந்து மதத்தை அழிக்கவே முடியாது எந்த காலத்துலையும். சிறப்பான வழக்கம். இப்போ நம்ம நடைமுறையில் இப்போ நம்ம கண்ணெதிரில் நடக்கக்கூடிய விஷயமா, இந்த சூரியன் உதிச்சு வரும்போது நமக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே தெளிவாக தெரியுதுங்க. அடுத்து இந்த சூரியன் மறைஞ்சி சந்திரன் உதயமாகும் போது சூரியன் எதையெல்லாம் காமிச்சதோ அதையெல்லாம் சந்திரன் மறைச்சிடுது. சரி. சந்திரன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு சூரியன் உதயமாகும் போது சந்திரன் எதையெல்லாம் மறைச்சதோ அதை சூரியன் காட்டுது. அதாவது சரி, சந்திரனில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே சூரியகலை வரும்போது மாறுபடுது. சரி. சூரியகலையில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் மற்ற விஷயங்களுமே சந்திரகலை வரும்போது மாறுது. இதை ஐயா இந்த உடலில் சூரியகலை சந்திரகலை இருக்குது. அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணும்போதும் சூரியகலை சந்திரகலையில் பயிற்சியாளன் பயணம் பண்ணணும். உலகத்தில் எந்த மதமாவது இருந்துட்டு போட்டியா? இந்த 2 மூச்சு இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லையா, எந்த மதமும் இல்லையா, எந்த மனுஷனும் இல்லையா? இந்த 2 மூச்சு தான் எல்லா மதமும், இந்த மூச்சு தான் எல்லா கடவுளும், இந்த மூச்சு தான் எல்லா மனுஷனும். இந்த மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா அங்கே கடவுள்ன்றது பேரே இல்லையா அங்கே. ஆனால் இப்போ உனக்கு கண்ணு தெரியல, சூரியன் தெரியுமா, சந்திரன் தெரியுமா?
ரெண்டுமே தெரியும். சந்திரன் தெரியும், கண்ணு தெரியல. ஆமா, இருட்டா தானே இருக்குது. சந்திரன் தெரியும், உனக்கு கண்ணு தெரியலன்னா சந்திரன் தெரியும், இருள் தானே இருக்குது, ஒளி இல்ல. கண்ணு ஆபரேஷன் பண்ண சூரியன் தெரியும், கண்ணு தெரிய ஆரம்பிச்சா சூரியன், அப்போ உலகம் எல்லாம் தெரியும். அப்போ சூரியனும் சந்திரனும் எங்க இருக்கிறான்? உனக்குள்ளவே இருக்கிறான். சூரியனும் சந்திரனும் உலகத்திலேயே இருக்கிறான். இந்த ரெண்டு ஏக்கம் இல்லைன்னா இங்க உலகம் இல்லை. இந்த ரெண்டு ஏக்கம் எல்லாம் நீ இல்லை, சொல்லு. நன்றி. உண்டு, ஒரு சொந்தம் உண்டு, ஒரு பாசம் உண்டு. ஆனா அதுங்களுக்கு அது கிடையாது. அப்ப அதையும் உன்னை ஒன்னாக்கினா எப்படி? தவறு இல்லையா? அது நீ மற்றதுக்கு கொடுக்கணுமே தவிர மற்றதுக்கு தந்து எடுக்கக்கூடாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எல்லா மிருகமும் எடுத்து சாப்பிடும், மனிதன் மட்டும் கொடுத்து சாப்பிடுவான். ஒரு சிறுத்தை ஒரு மானை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போகாது, மற்ற சாப்பிட்டு போட்டணும், எத்தனை எங்கன்னா மற்ற மேலே வச்சிடும், அடுத்த வேலைக்கு சாப்பிட்லான்னு. அது மிருக இனத்தினுடைய செயல்பாடுகள் அது. ஆனால் மனிதன் அப்படி இல்லையா? ஒரு பிடித்த ஒரு வேலை தட்டில் சோறு போட்டுட்டா உனக்கு ஒரு நண்பன் வந்துட்டான்னா பாப்பா பாதி பாதி சாப்பிட்லான்ச்சு. அப்போது மிருக இனத்துலேருந்து நீ வேறுபட்டவனாச்ச. நீ வேறுபட்டவன் என்ன பண்ண? பலருக்கு கொடுத்து பழகணும், எடுத்து பழகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் கொடுத்து பழகத்தை விட எடுத்து பழகினா நல்லா இருக்குதுன்னு எடுத்துன்னுக்கிறாங்க. அதனால சமூகம் கெட்டு போய்க்கினுக்குது. வாய்ப்புகள் உனக்கு கிடைக்குது 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தின்னு 10 பேருக்கு கொடு. அந்த வாய்ப்பு கிடைக்காதவன் கொடுக்காத போட்டோம். ஆனால் கிடைச்சி கொடுக்கலன்னு சொன்னால் உன்ன மாதிரி இந்த நாட்டுக்கு துரோகி வேற யாரும் கிடையாது. புரியுதா? அப்படி வாழணும். இதெல்லாம் பண்ணாம நான் கடவுளை கும்பிட்றேங்கன்னா ஒரு கடவுளையும் கும்பிடக்கூடாது. நீயே உன்னையே ஏமாத்தின்னு ஊரையும் ஏமாத்தின்னு தான் உட்காந்துக்கணும். கடவுளை எவன் ஒருத்த மனசுல சுமக்கிறானோ எல்லா மனிதரையும் கடவுள் மாதிரி அவனுடைய பார்வை வந்துடும். எவன் மனசுல நரகத்தை வளர்க்கிறானோ அவனுக்கு பார்க்கறவனெல்லாம் நரகம் மாதிரியே கெட்டவன் மாதிரியே தெரியும். அதனால ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஆன்மீகவாதியாவே நடந்துக்கணும். நீ அவன் தான் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கின்னு வேஷம் கட்டிக்கிறதுல ஆன்மீகவாதி ஆயிட முடியாது. கடவுள் உன்னை ரசிக்க மாட்டான், மனுஷன் ஒன்னா ரசிப்பான். இதுக்கு தான் ரொம்ப அழகா சொல்றான். நான் இன்னைக்கெல்லாம் கடவுளை பத்தி பேசுறேன், என்ன கடவுள் பார்த்துன்னுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாத்திக்காத, ஊரையும் ஏமாத்தாதரா. கடவுளுக்கு நீ பேசுறது போகாது. கடவுளுக்கு நீ பேசுறது போகணும்னு சொன்னா ஆன்மா வழியா போகணும், உலக வழியா போகாது. உலக வழியா போகிறது ஊருக்கு ஒன்றா போகும், ஆனால் கடவுளுக்கு போகாது. அதனால கடவுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கடவுள் உன்னை ரசிக்க போகிறதும் கிடையாது, கடவுள் உன்னை ஏற்றுக்க போகிறதும் கிடையாது, உன்னை வெறுக்க போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறான். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ? ஆகாயத்தை போய் அம்புல போய் ஆடு அடிச்சு ஆடு நாடுமா? கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ? கடலை போய் நான் கலக்கிறேன், நான் கலக்க முடியுமா? முடியாது. அதனால அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை அருளும் அணுகுமோ, செம்பன் போம் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயமேன்றான். எந்த உண்மையான ஞானியும் இன்பம் சேராது, சேரக்கூடாது. அப்படி சேர்ந்ததுன்னா அவன் ஞானி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஞானி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், உலகம் உணரணும். அதனால நீ இருக்குதுன்றதுனாலையோ இல்லைன்றதுனாலையோ அது கடவுள்கிட்ட போயிடாது. கடவுள் இல்லைங்க அப்படின்னா கடவுள் ஒன்றும் இல்லாத போக மாட்டார். கடவுள் இருக்கிறாருங்கன்னா அவர் ஒன்றும் ஊட்டாண்டு உட்காந்துக்க மாட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட பொருள் அது. ஆகாயத்தில் நிற்கிற பொருள், எல்லாத்தையும் பார்த்து நிற்கிற பொருள் அது. அதனால் உன்னுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கணும். ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுள் உட்காந்து கேட்குறான். அப்போ உன்னுடைய செயல் அந்த கடவுளுக்காக இருக்கணுமே தவிர உனக்காக நீ பயன்படுத்தி கூடாது. உனக்காக பயன்படுத்திக்கினா நீ ஆன்மீகவாதியே கிடையாது. வேஷம் கட்டுறதால ஆன்மீகவாதி ஆயிட முடியாது. கிருபானந்த வாரியார் இருந்தார், உலகம் ஃபுல்லா சுத்தினாரு, பிரச்சாரம் பண்ணாரு. அவரை மாதிரி முருகனை பற்றி பேசணும் அருணகிரி கூட இல்லை. ஆமா, அப்படிப்பட்ட கிருபானந்தர் அணிஞ்சு இருந்தது 4 கொட்டை தான் கழுத்துல. அவருக்குன்னு வேற எதையுமே தேடிக்கல.
ஆனா அவர் ஒரு கண்ணா செஞ்சிருந்தாருன்னா கோடிக்கணக்கில் கொட்டி இருக்கும். உண்மையா நிறைய செல்வந்தர் சரவண பவன் ஹோட்டல்ல போனீங்கன்னா முதல்ல அவருடைய போட்டோ தான் வச்சிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட மகான் வந்து எதையுமே எடுத்துக்கல. அப்படிப்பட்ட மகான் வெளிநாடு போய் வரும்போது ஆகாயத்திலே உயிர் போயிடுச்சு. அவன் தானே உத்தம, அவன் தானே ஆன்மீகவாதி, அவன் தானே ஞானி. ஒரு குரு சீடனை சபிக்கலாமா? சபிக்கலாமே. அப்படி சபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீடன் நடந்துக்க கூடாது. தவறி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சு குரு சாபத்தை ஒரு சீடன் வாங்கிட்டால் அந்த சாபத்துல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு வழி என்ன? முடியவே முடியாது. முடியாது, எந்த காலத்திலையும் முடியாது. ஏன்னா எவனாவது நல்ல ஒரு சீடனை வந்து குரு சபிப்பானா? மாட்டான். அப்ப குரு சபிக்கிற அளவுக்கு அந்த சீடன் எவ்வளவு கொடுமையானவனா இருக்கணும். அப்ப அவனை சபிச்சா என்ன, அவனை வெட்டினா என்ன? ஆனா எல்லோருடைய சாபமும் மாறுபடும். 3 பேர் சாபம் மட்டும் மாறாது. உலகத்துல எல்லாருடைய சாபமும் மாறுபடும்பா. ஆனா 3 பேர் சாபம் மட்டும் மாறவே மாறாது. குருவனுடைய சாபம் மாறவே மாறாது. தாய் தந்தையினுடைய சாபம் மாறவே மாறாது. அதனால்தான் சொன்னான், மாதா வயிறேறிய ஒரு காலம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு. தாய் தகப்பன் வந்து வயிறேறிய மாதிரி பிள்ளைங்க நடந்துக்க கூடாது. நடந்து அவங்க சபிச்சாங்கன்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குரு சபிச்சான்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது. ஆனா உலகத்துல யார் சபிச்சாலும் அதுக்கு விமர்சனம் உண்டு. இந்த 3 பேர் சாபனைக்கு விமர்சனமே கிடையாது. கடவுளாலே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உனக்கு. இதே பொழப்பா போச்சு இல்ல எனக்கு. கிருஷ்ண பரமாத்மா பள்ளி கொண்டிருக்கிறார். ஒரு 2 ரிஷிகள் வராங்க கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கணும். அவர் பள்ளி கொண்டிருக்கிறதால 2 பேர் காவல் இருக்கிறாங்க. அவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வந்த 2 ரிஷிகள் என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட காவல்கிறவங்க கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி நான் அவரை பார்க்கணும், அவரை போய் எழுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த காவல் இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் எழுப்ப முடியாது, அவரா எப்போ எழுந்துக்கிறாரு அப்போதான் எழுந்துக்க முடியும் அப்படின்றாரு. இல்லை நீ எழுப்பு, இல்லைன்னா நாங்களே திறந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்ற, முடிஞ்சா பார்த்துக்கோன்றாரு. அப்போ அந்த 2 பேர் இவங்க 2 பேரையும் சபிச்சிடுறாங்க. காவல் இருந்தவங்கள சபிச்சுட்டு அவங்க போனாங்க, அவரை எழுப்புனாங்க, பேசுனாங்க, அவங்க போயிட்டாங்க. இந்த சாபம் வாங்கின 2 பேர் போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி வந்து அவங்க 2 பேர் எங்களை சபிச்சுட்டாங்க சாமி, இதுக்கு ஏதாவது விமர்சனம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, இல்லைப்பா இதுக்கு விமர்சனம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் அவங்கள சாபத்திலிருந்து நான் விடுபடுறது அப்படின்னு அவங்க 2 பேர் கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, 3 முறை என் கையால் நீ சாகணும், அப்போ தான் உனக்கு அந்த சாப விமோசனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் கம்சன் இதில் கிருஷ்ணன் கொள்றது இல்லையா, ராவணனை கொள்றது அப்படிதான், சிசுபாரவாதமும் அப்படிதானே. ஆமாம், இறனையாச்சிதனும் அப்படி கொன்னதான் அப்படி. அதனால தான் கிருஷ்ணனை எதிர்த்தே பேசி பேசி கடைசியில் அது கண்ணனுடைய கையாலேயே சேர்த்து அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்காக திட்டினாங்க. ஆனால் ஊருக்கு என்ன தெரியும், அவங்க எதிர்த்தாங்கன்னு தெரியும், அவங்களுடைய சாப விமோசனத்துக்கு. அப்போ ஒரு குருவனுடைய சாபம் குருவால் மட்டும்தான் தீர்க்க முடியும், கடவுளால் கூட தீர்க்க முடியாது. தாய் தகப்பனுடைய சாபம் தாய் தகப்பனால் தான் தீர்க்க முடியும், கடவுளால் கூட தீர்க்க முடியாது. அப்போ தாய் தகப்பனுடைய சாபத்துல காரண காரியங்கள் இல்லைனாலும் குருவுடைய சாபமாக இருந்தாலும் அதுல காரண காரியம் இல்லாம ஒரு சாபமே இல்லை. ஒரு தாயை போய் ஒரு மகன் அடிக்கும் போது தானே அந்த தாய் மகனை சபிக்கிறான். இல்லைன்னா ஏன் அந்த தாய் சும்மா இருக்கிற பிள்ளைய நாசமா படான்னா திட்டுவாங்க. ஒரு குரு ஒரு சீடனை ஏன் திட்டுறான், இவனுடைய செயல் சரியில்லாத போது தானே திட்டுவான். அதனால காரண காரியம் இல்லாம ஒரு செயலே கிடையாது. அதனால எல்லா செயலுக்கும் காரண காரியங்கள் உண்டு. காரண காரியம் இல்லாத உலகமே இயங்கல. சூரியனும் சந்திரனும் கிழக்கும் மேற்கும் வந்து போறது காரணமே காரணத்தோடு தான் நடக்குது. அது நடக்கலைன்னு சொன்னா உலகம் இன்னும் ஒன்று செழிப்பு இருக்காது. அதனால எல்லா செயல்பாட்டுக்கும் காரண காரியங்கள் உண்டு. காரண காரியங்கள் இல்லாத உலகத்துல ஒரு செயலும் இல்லை. தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா, ஒரு கணவன் மனைவி ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா உலகத்துல வாழ்ந்துட்டு போகலாம்.
ஆனால் எதுக்கு ஒரு குழந்தைய கேட்கணும்? அப்போ இந்த 2 பேர் கணவன் மனைவி அனுபவிச்ச சந்தோஷத்தை விட அந்த குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம். அது அந்த சந்தோஷத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாவது குழந்தைய தேடிங்கிறான். இவங்க அடைஞ்சது இன்பம். ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஒரு தாய் வயிற்றிலிருந்து வரும்போது சாதாரணமா வர்றதில்லை. அந்த தாய்க்கு மறுபிறப்பாய் போகுது. இந்த குழந்தையும் தப்பிச்சு தரைக்கு வந்தது பெரும் கஷ்டமா போச்சு. ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு வந்தது மறுபடியும் எந்த தாயான குழந்தை வானான்றால 5-10 போயிட்டு போயிட்டு. காரணம் என்னன்னா இவ படுற துன்பமும் அந்த ஒரு நேரத்தோடு தான் போவோம். ஆனா இந்த குழந்தையினுடைய இன்பம்ங்குது அது பல காலம் வரும். வாழ்நாள் முழுக்க இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த ஒரு நேரம் துன்பம் பட்டாலும் பரவாயில்ல, பல நேரம் இன்பம் இந்த பிள்ளையால கிடைக்கும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க இன்னைக்கு இன்பத்தை கொடுக்கல, இன்னைக்கு பெருவாரி வந்து துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தாய் தகப்பனுடைய செக்கை பிழிஞ்சு போடுறாங்க பிள்ளைங்க. சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கின்னு அவங்கள உதாசீனப்படுத்தி போட்டுடுறாங்க. அது பெரும் தவறு. அது ஏன்னா ஒருத்தர் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை மறந்தான்னா மனிதனே கிடையாது. ஓ நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.